தேவப்பிள்ளை உனக்கு சத்துரு இருக்க மாட்டான். तुम्हारा कोई शत्रु नहीं रहेगा. உனக்கு சத்துரு இருக்க மாட்டான். आपका कोई शत्रु नहीं रहेगा. हालेलुया 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 हालेलुया. சத்துருக்களின் மேடுகளை மிதிக்கிற வருஷம் இது. ये साल ऐसा साल है शत्रु के ऊंचे स्थानों को रोदने का साल है. ஆசீர்வாதங்களை நன்மைகளை சுதந்தரிக்கிற வருஷம் இது. आशीष और भलाई को पाने का साल ये है. हालेलुया हालेलुया. யோவேல் தீர்க்கதரிசி கொண்டு ஆண்டவர் சொல்லும் பொழுது, योएल नबी के द्वारा परमेश्वर यो कहता है. யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, योएल 3 अध्याय 16 वचन में हम पढ़ते हैं. வேதம் சொல்லுகிறது, बाइबल यो कहती है, கர்த்தர் சீயோனிலிருந்து கர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். यहोवा सिय्योन से गरजेगा और यरूशलेम से बड़ा शब्द सुनाएगा. வானமும் பூமியும் அதிரும், आकाश और पृथ्वी तरतराएंगे. ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருப்பார். परंतु यहोवा अपनी प्रजा के लिए चरण स्थान और इजराइल के लिए गढ़ ठहरेगा. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், परमेश्वर आपसे यो कहता है, உங்களுக்கு நான் அடைக்கலமாயிருப்பேன், मैं तुम्हारा चरण स्थान रहूंगा, உங்களுக்கு நான் அரணான கோட்டையாக और मैं இருப்பேன், तुम्हारे लिए गढ़ ठहरूंगा, உங்களுக்கு நான் அடைக்கலமாக मैं இருப்பேன், तुम्हारा चरण स्थान रहूंगा, உங்களுக்கு நான் அரணான கோட்டையாக இருப்பேன், और मैं तुम्हारे लिए गढ़ ठहरूंगा. சத்துரு உங்களை தொட முடியாது. शत्रु आपको छू नहीं सकता. ஹalleluya हालेलुया. பல சத்தங்களுடைய காதுகளில் தொனிக்கலாம். कई आवाज आपके कान में गूंजते வேதம் होंगे. சொல்லுகிறது, வானமும் பூமியும் அதிரும், बाइबल कहते हैं आकाश और पृथ्वी तरतराएंगे. அதிர்வுகள் உண்டாகலாம், तरतराना होगा, பிரச்சனைகள் உண்டாகலாம். समस्या होंगे. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், लेकिन परमेश्वर अपने लोगों से यो कहता है, நான் உங்களுக்கு मैं அடைக்கலமாயிருப்பேன், तुम्हारा चरण स्थान रहूंगा, நான் உங்களுக்கு அரணான मैं கோட்டையாயிருப்பேன், तुम्हारे लिए गढ़ ठहरूंगा, நான் உங்களுக்கு அரணாயிருப்பேன், मैं तुम्हारे लिए गढ़ நான் உங்களுக்கு ठहरूंगा, அரணான கோட்டையாயிருப்பேன். मैं तुम्हारे लिए गढ़ ठहरूंगा. ஆண்டவருக்கு நன்றி इतने சொல்லுகிறீர்கள். लोग परमेश्वर को धन्यवाद देते हैं. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया. அவர் நமக்கு அரணான கோட்டை, वो हमारे लिए गढ़ है, அவர் நம்முடைய உயர்ந்த அடைக்கலம், वो हमारा ऊंचा शरण स्थान है. அவர் தம்முடைய நிழலிலே நம்மை மறைத்துக் वो கொள்கிறார். अपने छाव में हमको छुपाएगा. ஹalleluya. हालेलुया. நம்மை குறித்து ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன? परमेश्वर हमसे यही चाहता है, இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவார். इजराइल बहुत चंगाई के साथ अकेला रहेगा. அந்த ஜனம் ஜாதிகளோட கலவாத ஜனம், वे लोग अन्य जातियों के साथ मेल मिलाप அந்த नहीं ஜனம் रखेंगे. தனித்து வாசம் பண்ணுகிற ஜனம். वे लोग अकेले में निवास करेंगे. இஸ்ரவேல் தனித்து வாசம் பண்ணுவார். इजरायली लोग अकेले में निवास हालेलुया. करेंगे. हालेलुया. தேவப்பிள்ளை, நீ தேவனுக்கு என்று வேறு तुम பிரிக்கப்பட்டவன், परमेश्वर के लिए अलग किए நீ गए हो. தேவனுக்கு என்று வேறு तुम பிரிக்கப்பட்டவன், परमेश्वर के लिए अलग किए गए हो. கர்த்தருக்கு என்று வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவியம் செய்வாயானால் प्रभु के लिए अलग किया गया जीवन बिताओगे तो தேவ சுகம் உன்மேல் இருக்கும், परमेश्वर की चंगाई तुम्हारे ऊपर தேவ रहेगा. சமாதானம் உன்மேல் இருக்கும், परमेश्वर की शांति तुम पर தேவ होगी. சந்தோஷம் உன்னில் परमेश्वर की நிலைத்திருக்கும். खुशी तुम में स्थिर रहेगा. வேதம் சொல்லுகிறது, बाइबल कहती है, இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவார். इजराइल बहुत चंगाई के साथ अकेला रहेगा. இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் इजराइल பண்ணுவார். बहुत चंगाई के साथ अकेला निवास करेगा. हालेलुया. हालेलुया ஹalleluya. हालेलुया. சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். शत्रु तुम्हें ललकारेंगे और चुपचाप हो जाएंगे. நீ யுத்தம் பண்ண வேண்டியவன் அல்ல, तुम युद्ध करने की जरूरत नहीं உனக்காக है. யுத்தம் பண்ணுவதற்கு கர்த்தர் இருக்கிறார். तुम्हारे लिए युद्ध करने के लिए परमेश्वर है. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், परमेश्वर ने इजरायलियों से यो कहा, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், तुम लोग चुपचाप रहोगे, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். मैं तुम्हारे लिए युद्ध நீங்கள் करूंगा. சும்மா இருப்பீர்கள், तुम लोग चुपचाप நான் रहेंगे, உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். मैं तुम्हारे लिए युद्ध करूंगा. நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார். हमारे लिए युद्ध करने वाला एक परमेश्वर हमारे पास है. ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया. உன்னை தூஷணம் பேசுவன் பேசட்டும், जो तुम्हारी निंदा कर रहे थे वो करने दो. உன்னை நிந்திக்கிறவன் जो நிந்திக்கட்டும், तुम्हारा अपमान करते हैं करने दो. உனக்கு விரோதமாய் பேசுகிறவன் जो பேசட்டும். तुम्हारे खिलाफ बोलते हैं बोलने दो. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், परमेश्वर कहा है, அவர்கள் அடங்குவார்கள். वे सब चुपचाप हो அவர்கள் जाएंगे, அடங்குவார்கள். वे सब शांत हो உன்னை அடக்க जाएंगे. முடியாது, वे तुम्हें शांत உன்னை नहीं कर ஒருவனும் सकते. அடக்க முடியாது, तुम्हें कोई भी अपने உன் काबू में ஆசீர்வாதத்தை नहीं कर ஒருவனும் सकता. தடுக்க முடியாது. तुम्हारे आशीर्वाद को कोई रुका नहीं सकता. தேவன் உனக்கு வைத்திருக்கிற நன்மைகளை ஒருவனும் தடுக்க முடியாது. परमेश्वर तुम्हारे लिए रखा हुआ भलाई को कोई रुका சத்துருவை नहीं सकता. தடுக்க முடியாது, शत्रु उसे रुका नहीं सकता. பிசாசை தடுக்க முடியாது, शैतान उसे रुका नहीं மனுஷனை सकता. தடுக்க முடியாது. कोई इंसान उसे रुका नहीं सकता. அல்லேலூயா. हालेलुया हालेलुया. हालेलुया. சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். शत्रु तुम्हें ललकारेंगे और चुपचाप हो जाएंगे. நீயோ கர்த்தருக்காய் பலன் கொண்டு எழும்புவாய். लेकिन तुम प्रभु के लिए सामर्थ्य होके उठोगे. நீயோ கிருபை பெற்று எழும்புவாய். अनुग्रह पाए हुए उठोगे. நீயோ வல்லமை பெற்று எழும்புவாய். तुम शक्ति को पाए हुए उठोगे. ஆமென்.
आमीन। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் परमेश्वर ने कहा है நீ அவர்கள் மேடுகளை तुम மிதிப்பாய் उसके ऊंचे स्थानों को நீ रोदोगे, அவர்கள் மேடுகளை तुम उनके மிதிப்பாய் ऊंचे स्थानों को रोदोगे। ஹalleluya हालेलुया। சத்துருக்களின் மேடுகளை மிதிப்பாய் शत्रु के ऊंचे स्थानों को रोदोगे। சத்துருவாகிய சாத்தான் ஆசீர்வாதங்களை தடுத்து வைத்திருக்கிறார் शत्रु शैतान आशीर्वाद को रुका के रखा அந்த है, மேடுகளை மிதிப்பாய் उसके ऊंचे स्थानों को रोदोगे, ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வாய் आशीष को छीन लोगे। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। உனக்கொப்பானவர் ஒருவரும் இருக்க முடியாது तेरे तुल्य कोई नहीं हो सकता। ஹalleluya हालेलुया। உனக்கொப்பானவர் ஒருவரும் இருக்க முடியாது तेरे तुल्य कोई नहीं हो सकता। சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் कलीसिया से परमेश्वर कहता है உனக்கொப்பானவர் ஒருவரும் இருக்க முடியாது तेरे तुल्य कोई नहीं हो सकता। பட்டணத்தில் உனக்கொப்பானவர் ஒருவரும் இருக்க ये முடியாது शहर में तेरे तुल्य कोई नहीं हो நீ सकता। ஆசீர்வதிக்கப்பட்டவர் तुम आशीष पाया हुआ நீ है, ஆசீர்வதிக்கப்பட்டவர் तुम आशीष पाया हुआ நீ है, ஆசீர்வதிக்கப்பட்டவர் तुम आशीष पाया हुआ है। ஹalleluya हालेलुया। தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிறார் व्यक्तिगत जीवन में परमेश्वर உன்னுடைய कहता है குடும்பங்களிலே கர்த்தர் சொல்லுகிறார் और परिवार में परमेश्वर कहता சபையை है, பார்த்து கர்த்தர் कलीसिया சொல்லுகிறார் से परमेश्वर कहता है உனக்கொப்பானவன் யார் तेरे तुल्य कौन है, உனக்கொப்பானவன் तेरे யார் तुल्य